வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 17th மார்ச் அப்போ நடந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் கம்மிங் ஏப்ரலில் வரப்போகுது. ஏப்ரலில் சிஹெச்எஸ்எல் 2020 வருது. இந்த எக்ஸாம் வந்து அதாவது 17/3/2020 வந்து 2019 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி 2020 நடத்தினாங்க. இப்போ 2020 நோட்டிஃபிகேஷன் வந்து 2021 ஏப்ரலில் நடக்க போகுது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கோ த்ரூ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே. அந்த வருஷம் தான் நம்ம ஒவ்வொரு ஷிஃப்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஷிஃப்ட் 1 கேட்கப்பட்ட மேக்ஸ் கேள்விகள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், கைண்ட்லி அதை கன்ஃபார்மாக பாருங்கள். பிகாஸ் பைலிங்குவலில் தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே இருக்கும். சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் 25 மார்க்ஸுங்கிறது வந்து 4 செக்ஷனாக பிரித்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ்க்கு 25 மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜிகேங்கிறது தான் வந்து ஒரு நல்ல மார்க்குக்கு ஸ்கோருக்கு வந்து நல்ல பூஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு செக்ஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Which of the following state is included in the 6th schedule of the Constitution of India? 6th schedule மூலமா எந்த ஸ்டேட்டை வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஷெடியூலில் என்னென்ன ஸ்டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா. ஸோ இந்த 4 ஸ்டேட்டுமே வந்து 6th ஷெடியூல் மூலமா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆட் பண்ணது. இப்போ ஆப்ஷன்லன்னு பார்த்தோம்னா மிசோரம் இருக்குது. மிசோரம் இஸ் த ரைட் ஆன்சர். ஏ மிசோரம் தான் ரைட் ஆன்சர். அடுத்து, who among the following received பத்ம பூஷன் இன் 2019? 2019 பத்ம பூஷன் விருது வாங்கினவர் யாரு? சுனில் சட்டேரி, மோகன்லாலா விஸ்வநாதன், விராட் கோலி, பூபன் ஹசாரிகா. பத்மபூஷன் விருது 2019 வாங்கினது மோகன்லால் விஸ்வநாதன். மோகன்லால் விஸ்வநாதன் தான் 2019 பத்மபூஷன் விருது வாங்கினவர். 2020 வந்து பத்மா விருதுகள் கொடுத்துட்டாங்க. ஸோ பத்மா விருதுகள் 3 கேட்டகரியில் வரும். ஒன்று வந்து பத்ம விபூஷன். இந்த பத்ம விபூஷனில் 2020 மொத்தமாக 7 பேர் வாங்கியிருக்காங்க. அடுத்து பத்ம பூஷன் விருதுகள். பத்மபூஷனில் 16 பேர் வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீல வந்து 118 பேர் வாங்கியிருக்காங்க. அதில் பத்மபூஷன் விருது வாங்கின ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா பிவி சிந்து. அண்டு போஸ்ட்மஸ்லி, அதாவது இறந்தவங்களை கௌரவிக்கும் விதமாக போஸ்ட்மஸ்லியாக அவார்டு கொடுப்பாங்க. அந்த வகையில் பப்ளிக் அஃபேர்ஸ்க்கு சேர்ந்த 3 நபர்களுக்கு போஸ்ட்மஸ்லியா அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க யாருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு விருதும், அதாவது எந்த ஒரு உயரிய விருதும் போஸ்ட்மஸ்லியா கொடுத்தாங்கன்னா அவங்களோட நேமை கன்ஃபார்மாக நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம். When is the International Ozone Day is observed? இன்டர்நேஷ்னல் ஓசோன் டேங்கிறது வந்து 16th செப்டம்பரில் வருது. 16th செப்டம்பர் 2020 இந்த ஓசோன் டேவோட தீம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓசோன் ஃபார் லைஃப். 35 years ஆஃப் ஓசோன் லேயர் ப்ரொடெக்ஷன். 35 years ஆஃப் ஓசோன் லேயர் ப்ரொடெக்ஷன் தான் வந்து 16th செப்டம்பரில் வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஓசோன் டேவோட தீம். ஸோ இந்த டே எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஓசோன் டிப்ளீஷனுக்கான ஒரு அவேர்னஸ் டேவாக நாம் பார்க்குறோம். அடுத்து, ஆஸ் ஆஃப் ஜனவரி 2020 ஹூ ஹெல்டு தி நேஷனல் ரெக்கார்ட் இன் போத் 800 மீட்டர் அண்ட் 1500 மீட்டர் ஸ்பிரிட் ஈவெண்ட்ஸ்? ஸோ ரன்னிங்கில் வந்து 800 மீட்டர்லையும் 1500 மீட்டர்லையும் ரெக்கார்டு வச்சிருக்க ஒரு மனிதர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜின்சன் ஜான்சன். 2018 ஏஷியன் கேம்ஸில் 1600
1500 மீட்டரில் இவர் நேஷனல் ரெக்கார்டு வாங்கினார். ஜின்சன் ஜான்சன் இது வரைக்குமே இவரோட நேஷனல் ரெக்கார்டை யாருமே ஓவர்டேக் பண்ணல. ஸோ அடுத்து, இன் விச் சிட்டி இஸ் இந்தியன் ரயில்வே கோச் ஃபேக்ட்ரி ஆர்சிஎஃப்? இது எங்கே அமைஞ்சிருக்கு? பெங்களூரு, கபூர்தலா, சென்னை, சித்ராஞ்சன். இந்த 4 இடத்துல ரயில்வே கோச் ஃபேக்ட்ரிங்கிறது வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா கபூர்தலா. கபூர்தலால தான் இந்த ரயில்வே கோச் ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்கு. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? இந்த ரயில் கோச் ஃபேக்ட்ரிங்கிறது வந்து 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது அமைஞ்சிருக்க ஒரு ரயில்வே லைன் ஜலந்தர் ஃபிரோஸ்பூர் ரயில்வே லைன் தான் இந்த ரயில் கோச் ஃபேக்டரி அமைஞ்சிருக்கு. அடுத்து, ரிவர் ஷராவதி பிளஞ்சஸ் இன்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாட்டர் ஃபால்ஸ்? ஒகேனக்கல், கெருசோப்பா, சோச்சிபாரா, அத்திராப்பள்ளி. 4மே வந்து வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸுங்கிறது வந்து கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டரில் அமைஞ்சிருக்கு. கெருசோப்பாங்கிறது வந்து கர்நாடகா. சோச்சிபாராங்கிறது வந்து வயநாடு. அத்திரப்பள்ளி திருச்சூர். ஸோ இந்த 2மே வந்து கேரளா டிஸ்ட்ரிக்ட். இதில் சராவதி ரிவர் மூலமா கிரியேட் ஆகிற ஒரு வாட்டர் ஃபால் அப்படின்னு பார்த்தோம்னா கெருசோப்பா எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. அண்ட் இந்த கெருசோப்பாங்கிறது தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் இந்தியா. செகண்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் இந்தியா. Which is the largest river island in the world? Largest river island, Srirangam Island, Majuli Island, Bhavani Island, Agathi Island. இதில் largest river island எது அப்படின்னு பார்த்தோம்னா மஜூலி ஐலாண்ட். மஜூலி தீவு தான் வந்து largest river island. இந்த மஜூலி ஐலாண்ட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் இது கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா ரிவர் தான் வந்து இந்த மஜூலி ஐலாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம். அண்டு அஸ்ஸாமில் இந்த மஜூலிங்கிறது வந்து ஒரு செப்பரேட் டிஸ்ட்ரிக்ட்டும் கூட, ஒரு தனி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ மஜூலி ரிவர் ஐலாண்ட் எந்த ரிவர்னால கிரியேட் ஆனிச்சுன்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா ரிவர். As of January 2020, who was the president of BCCI, Board of Cricket Council of India? யார் வந்து பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சௌரவ் கங்குலி. இப்போ ப்ரெசண்டாகவும் சௌரவ் கங்குலி தான் வந்து பிசிசிஐயோட பிரசிடென்ட். அடுத்து, சச்சின் டெண்டுல்கர் ஸ்கோர்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ஓடி செஞ்சுரி இன் இஸ் விச் மேட்ச்? ஸோ எந்த மேட்ச்சில் அவர் ஃபர்ஸ்ட் ஓடி செஞ்சுரி அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட 78வது மேட்ச்சில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓடி செஞ்சுரி அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த 78வது மேட்ச் எப்போ நடக்குதுன்னு பார்த்தோம்னா 9th செப்டம்பர் 1994 நடக்குது. 9th செப்டம்பர் 1994 நடக்குது. இவரோட ரீசண்டான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா 2019 ஐசிசி கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேம் இதில் சச்சின் டெண்டுல்கரையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஐசிசி கிரிக்கெட் ஹால் ஆஃப் ஃபேமில் சச்சின் டெண்டுல்கரை எப்போ இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 2019. Which of the following is the water soluble vitamin? Water soluble vitaminனா எது அப்படின்னு பார்த்தோம்னா 2 விட்டமின் இருக்கு, பி அண்ட் சி. ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா பி இல்லை, சி மட்டும் தான் இருக்கு. ஸோ சி இஸ் தி ஆன்சர். What was the weight of the Chandrayaan-2 spacecraft launched in July 2019? சந்திராயன்கிறதே வந்து ஒரு லூனார் மிஷன். சந்திரனை ஆய்வு பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மிஷன் தான் வந்து இந்த சந்திராயன்கிறது. இதில் சந்திராயன் 1 வந்து 22 அக்டோபர் 2008 லான்ச் பண்ணுறாங்க.
2 வந்து 22 ஜூலை 2019 லான்ச் பண்றாங்க. ரெண்டுமே லான்ச் பண்றது யாரு? இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2008லையும் செகண்ட் வந்து 2019லையும் லான்ச் பண்றாங்க. அண்ட் தேர்ட் வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சந்திராயன் 2ல ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா என்ன லேண்டரோட நேம் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் லேண்டர். அடுத்து ரோவரோட நேம் பிரக்யான் லூனார் ரோவர். ஸோ லேண்டர் வந்து விக்ரம் லேண்டர், ரோவர் வந்து பிரக்யான் லூனார் ரோவர். ஸோ வெயிட்டுக்கு வரலாம். சந்திராயன் 2 ஸ்பேஸ் கிராஃப்டோட வெயிட்னு பார்த்தோம்னா 3.8 டன் இருக்கு. As of January 2020, who held the title of India's youngest chess grandmaster? ரமேஷ் பாபு பிரக்னானந்தா, விஸ்வநாத் ஆனந்த், பரிமர்ஜன் நெஹி, டி குகேஷ். இதுல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டியும் தான். பிகாஸ் ஆப்ஷன் ஏ ரமேஷ் பாபு பிரக்னானந்தா வந்து 12 வயசுலேயே கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டாரு. டி குகேஷும் 12 வயசுலேயே கிராண்ட் மாஸ்டர் ஆயிட்டாரு. பட் இவர் 12 இயர்ஸ் 10 மந்த்ல யங்கஸ்ட் செஸ் கிராண்ட் மாஸ்டர்னு இந்தியாவில் பேர் வாங்குறாரு. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு செஸ் காம்படிஷனில் 12 இயர்ஸ் 7 மந்த் ஆன டி குகேஷ் வந்து யங்கஸ்ட் செஸ் மாஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிற பட்டத்தை வெல்றாரு. ஸோ டி குகேஷ் இஸ் தி ஆன்சர். டி குகேஷ்க்கு முன்னாடி யாரு யங்கஸ்ட்னு பார்த்தோம்னா ரமேஷ் பாபு பிரக்னானந்தா தான் அந்த டைட்டிலை தக்க வச்சிட்டு இருந்தாரு. ஸோ டி குகேஷ் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையை சேர்ந்தவர் தான் வந்து டி குகேஷ். அண்ட் விஸ்வநாத் ஆனந்த் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா இவர் 1988 வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு டைட்டிலை வாங்கிட்டாரு. ஸோ விஸ்வநாத் ஆனந்த் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஃப்ரம் இந்தியாங்கிற டைட்டில் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1988. ஸோ இந்தியானுக்கு எடுத்தாங்க, அதனால டி குகேஷ். பட் ஒருவேளை வேர்ல்டில் கேட்டிருந்தாங்கன்னா வேர்ல்டில் யங்கஸ்ட் செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா செர்ஜி கர்ஜகின் இவர் தான் வந்து வேர்ல்ட்லே யங்கஸ்ட் செஸ் கிராண்ட் மாஸ்டர் செர்ஜி கர்ஜகின். அடுத்து as of February 2020 how many members represent the state of Uttar Pradesh in Lok Sabha? லோக் சபால ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் உத்தரப்பிரதேஷ் தான் வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் கொண்ட ஒரு மாநிலமாக இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இவங்க 80 பேரை வந்து லோக்சபாக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. மொத்தமாக லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்தே வந்து 543 தான். அதில் 80 பேர் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்து மட்டுமே போகிறாங்க. Which of the following pension scheme introduced by the government of India exclusively for senior citizen in May 2017? ஸோ இயரை மென்ஷன் பண்ணிட்டாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு தரக்கூடிய ஒரு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு ஆக்சுவலி எக்ஸாம்லேயும் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்கீமோட ஃபுல் நேம் கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம ஸ்கீமை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டுமே தான் இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். ஸோ 2017 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் போனோம்னா ஒவ்வொரு ஸ்கீம் என்னென்னு பார்க்கலாம். பிரதான் பிஎம்ங்கிறது வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. அது வந்து பிரதான் மந்திரி. இந்த GAY அப்படின்னா கிராமின் ஆவாஸ் யோஜனா. BVY வய வந்தன யோஜனா. GSY ग्राम शतक योजना. KVY कौशल विकास योजना. ஸோ இதில்
வயதானவங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா வய வந்தன யோஜனா, பிரதான் மந்திரி வய வந்தன யோஜனா. இந்த ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் கீழே வர்ற ஒரு ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா. அடுத்து நிபிள் இஸ் த கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி இஸ் ஆல்சோ கால்ட் as ஆஃப் பிட், பைட், பிட், ஆஃப் பைட். ஸோ இதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நிப்பிளுங்கிறது வந்து ஆஃப் பைட். Where is the tomb of Sher Suri located? Chausa, Sasaram, Delhi, Rohtasgar. ஸோ இதில் எந்த இடத்துல அவரோட கல்லறை, ஷெர்ஷாவோட கல்லறை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஷெர்ஷா வந்து சூரி எம்பையரோட ஃபவுண்டரே வந்து ஷெர்ஷா தான். சூரி எம்பையரோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஷெர்ஷா. ஸோ இந்த எம்பையரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஷெர்ஷாவோட காலத்தில் அவரோட கேபிட்டலாக இருந்த இடம்னு பார்த்தோம்னா சசரம். இவரோட கேபிட்டல் வந்து சசரம். அண்ட் இப்போ மாடர்ன் டேவில் வந்து இது பீகாரில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இவரோட கல்லறை எங்கே அமைஞ்சிருக்கும்? சசரமில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இவரோட கல்லறையை செகண்ட் தாஜ்மஹால் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. செகண்ட் தாஜ்மஹால் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ஆர்கிடெக்ட், இதை டிசைன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகமத் அலிவல் கான். முகமத் அலிவல் கான் தான் இதை டிசைன் பண்ண ஒரு ஆர்கிடெக்சர். ஷெர்ஷா வந்து சூரி எம்பையரோட ஃபவுண்டர். இவர் காலத்தில் இவரோட கேபிட்டல் இருந்தது சசரம். இப்போ மாடர்ன் டே பீகார். இந்த சசரம் தான் இவர் கல்லறை இருக்கக்கூடிய இடம். அண்ட் இதை வந்து செகண்ட் தாஜ்மஹால் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. இதை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா முகமத் அலிவல் கான். கிளியர்? Who is the author of the book Kerala God's Own Country? கேரளாவை God's Own Country அப்படிங்கிற ஒரு புக் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா சசி தரூர். சசி தரூர். இந்த புக் வந்து 2003 வந்து அவர் பப்ளிஷ் பண்ணாரு. சசி தரூரோட வேர்ஸ்ல முக்கியமான புக்ஸ்ன்னு பார்த்தோம்னா an era of darkness, the British Empire in India. An era of darkness, the British Empire in India. Why I am a Hindu. Why I am a Hindu. The great Indian novel, the great Indian novel Inglorious Empire. The paradoxical Prime Minister. The Hindu Way. Bookless in பாக்தாத். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய சசி தரூர் எழுதுனா வேறு ஒரு சில முக்கியமான புஸ்தகங்கள். நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. பட் இவரோட ஒரு சில புக்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. An Era of Darkness, The British Empire in India, Why I Am a Hindu, The Great Indian Novel, Inglorious Empire, Paradoxical Prime Minister, The Hindu Way, Bookless in Baghdad. இந்த Paradoxical Prime Ministerன்னு பார்த்தோம்னா இதோட அட்டையில், அதாவது புக்கோட அட்டையில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியும் அவரோட வேக்ஸ் ஸ்டாச்சுவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an example of சோழ எம்பையர் டெம்பிள். சோழ எம்பையர் டெம்பிள் எல்லாமே வந்து டிராவிடியன் ஆர்கிடெக்சரில் கட்டியிருப்பாங்க. டிராவிடியன் ஆர்கிடெக்சரில். சென்னகேசவா டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் இருக்குது. ஐராவதேஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூர். விருப்பக்ஷ டெம்பிள் கர்நாடகா. பதமி கேவ் டெம்பிள் கர்நாடகா. ஸோ
ஸோ சோழ எம்பையர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது எந்த லொக்கேஷனில், ஒவ்வொரு டெம்பிளும் எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ தஞ்சாவூர் ஐராவதேஸ்வரர் டெம்பிள் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஐராவதேஸ்வரர் டெம்பிளில் மெயின் காட் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் சிவா. விருப்பக்ஷ டெம்பிள் எந்த டைனாஸ்டி சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர டைனாஸ்டி சேர்ந்தது. பதமி கேவ் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து ஒரு 6 கேவ்ஸ் கொண்ட ஒரு கோயில். இந்த கோயிலில் எந்த மதத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்து மதத்தையும் ஜெயின் மதத்தையும் பற்றி சொல்கிறாங்க. அண்ட் இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன் ஆஃப் த டெம்பிள் பதமி கேவ் டெம்பிள் எங்கே இருக்கு? கர்நாடகாவில் இருக்கு. Flagella are the hair-like structures which act as an organelles of locomotion in which of the following organisms? Virus, paramecium, bacteria, amoeba. ஸோ இந்த 4ல் எந்த ஒரு ஆர்கானிசம்க்கு ஃப்ளஜெல்லா மாதிரி ஒரு ஃப்ளஜெல்லாங்கிறது வந்து ஒரு நீண்ட ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் மூலிமா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, நகருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் உள்ள ஒரு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியா. பாக்டீரியா இஸ் த ஆன்சர். பாக்டீரியா வந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம். சிங்கிள் செல் ஆர்கானிசம். Mekhala Chadur is a traditional dress from the state of Odisha, West Bengal, Assam, Tripura. Mekhala Chadur. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக வந்து ட்ரெடிஷ்னல் ஃபோக் டான்ஸ் கேட்பாங்க, இல்லை ட்ரெடிஷ்னல் டான்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டோட ஃபோக் டான்ஸ், ட்ரெஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஓட ஃபோக் டான்ஸ் என்ன, டான்ஸ் என்ன, ட்ரெஸ் என்னன்னு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கேட்கக்கூடியது. ஏதோ ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாமில், ஓகேங்களா? அந்த வகையில் மெக்கலா சடோருங்கிறது வந்து அசாம் ஸ்டேட்டோட ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். அசாம் ஸ்டேட்டோட ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் இந்த மெக்கலா சடோர். Dash is a tube that carries urine from kidney to the urinary bladder. கிட்னில இருந்து யூரினரி பிளாடருக்கு யூரினை கடத்தி செல்கின்ற ஒரு டியூப் அப்படின்னு பார்த்தோம்னா யூரித்ரா. யூரித்ரா தான் வந்து அந்த டியூப். அண்ட் இந்த யூரித்ரா வந்து நார்மலான ஒரு அடல்ட்டுக்கு வந்து 10 to 12 இன்ச் லாங்காக இருக்கும். 10 to 12 இன்ச் லென்த்துக்கு இருக்கும். Who among the following is the co-founder and CEO of Twitter? ஸோ ட்விட்டர் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2006 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சோஷியல் நெட்வொர்க் தான் இந்த ட்விட்டர். இதோட ஹெட் குவார்ட்டர்னு பார்த்தோம்னா கலிஃபோர்னியாவில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர் வந்து கலிஃபோர்னியா இருக்குது. அண்டு இதில் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ஆப்ஷன்ஸை வந்து ஒவ்வொன்றும் நெக்லெக்ட் பண்ணிட்டு போகலாம். பில் கேட்ஸ் ட்விட்டரா? கிடையவே கிடையாது. நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் சார்ந்தவர். ஸோ ஜாக் டோசி, டிம் பர்னர்ஸ்-லீ வந்து இல்லவே இல்லை. இது வந்து ஒரு இன்வென்ஷன் ரிலேட்டட். அண்ட் ஜாக் டோசி தான் வந்து ஆன்சர். ஜாக் டோசி தான் வந்து co-founder of Twitter. As of January 2020, who is the MD of Yes Bank? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இது எக்ஸாமில் இருந்து எடுக்கப்பட்ட கேள்வினால அப்போ எக்ஸாம் ரிலேட்டட் பார்த்தோம்னா ரவீத் கில் இருந்தார். இப்போ ப்ரெசண்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாந்த் குமார். பிரசாந்த் குமார் தான் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்க மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எஸ் பேங்க். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எஸ் பேங்க் யாருன்னு பார்த்தோன்னா பிரசாந்த் குமார். ஸோ எஸ் பேங்க்கில் 30% ஸ்டாக் கொண்ட ஒரு பேங்க் எதுன்னு பார்த்தோம்னா அது எஸ்பிஐ. எஸ் பேங்கோட 30% ஸ்டாக்கை வந்து இப்போ எஸ்பிஐ தான் கைவசம் வச்சிருக்காங்க. ஸோ எம்டி ஆஃப் எஸ் பேங்க் யாரு? பிரசாந்த் குமார். கிளியர்? இன் விச் இயர் யூனிசெஃப் ஃபவுண்டட்? யூனிசெஃப்ங்கிறது வந்து யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். யுனைடெட் நேஷன்
சில்ட்ரன்ஸ் ஃபண்ட். இதை எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1946 11 டிசம்பர் 1946. எங்க ஆரம்பிக்கிறாங்க? நியூயார்க். அண்ட் இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, UNGA அப்படின்னு சொல்லுவோம். யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி தான் வந்து யூனிசெஃபோட பேரண்ட் ஆர்கனைசேஷன். லேட்ரைட் சாயில் இஸ் ரிச் இன். லேட்ரைட் சாயிலுங்கிறது வந்து டிராபிக்கல் ஏரியாஸ்ல காணப்படக்கூடிய ஒரு வகையான சாயில். இந்த டைப் ஆஃப் சாயிலில் வந்து எது அதிகமான ப்ரெசண்ட்டாக இருக்கும், எந்த கண்டென்ட், எந்த மினரல் அப்படின்னு பார்த்தோம்னா அயன் ஆக்சைடு. லேட்ரைட் சாயில வந்து அயன் ஆக்சைடுங்கிற மினரல் வந்து அதிகமாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து CHSL 17th மார்ச்சில் கேட்கப்பட்ட ஷிஃப்ட் 1ல் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ ஃபர்தராக ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் நம்ம பார்த்துட்டே போகலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்டு CHSL எக்ஸாமுக்கு யார் யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.